ராம் நாராயண் ராம். அரசு ஒவ்வொரு பள்ளியிலும் தவறாமல் தியானத்தை கட்டாயமாக்க வேண்டும். தியானம் மூலம் மனிதனுக்கு பணம் கூட கிடைக்கும். இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் மற்றவர்களுக்கும் தியானத்தின் பயனை விளக்க வேண்டும். பலமுறை மனிதர் தங்களை மிகவும் வழியற்றவனாகவும் பலவீனமடைந்தவனாகவும் நினைத்து கொள்கிறார். வாழ்க்கையில் பல தருணங்களில் சூழ்நிலைகள் எங்கள் விரோதமாகவே இருக்கின்றன. நம் மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. நாம் நம் சிந்தனையின் உண்மையான குரலை கேட்க இயலாது. இத்தகைய நேரங்களில் நபர் நம்பிக்கை இழந்து வெறுப்பும் விரக்தியும் அடைந்து விடுகிறார். அத்தகைய சூழ்நிலையில் தியானம் மிகவும் உதவியாக இருக்கும். தியானத்தின் மூலம் நீங்கள் உங்கள் மனதையும் சிந்தனையும் உள் ஆவியையும் பலப்படுத்துகிறீர்கள். அவற்றை நீங்கள் கட்டுப்படுத்த இயலும். ஆகவே ஒவ்வொரு மனிதரும் தவறாமல் தியானம் செய்ய வேண்டும். உங்கள் மனமும் சிந்தனையும் கட்டுப்பாட்டில் இருந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களிடமிருந்து நற்செயல்களையே செய்யச் செய்யும். அதுவே உங்கள் தர்மமாகும். தியானம் என்பது ஒரு வகையான ஒலி ஆற்றல். இது நம் உடலின் உள்ளே இருக்கும் 50,000 கோடி ஆத்மாக்களுக்கு ஆற்றலை வழங்குகிறது. இதனால் நம் உடல் பலப்படுகிறதே அல்லாமல் வாழ்க்கை கிடைக்கிறது. சிந்திக்கும் சக்தியும் உருவாகிறது. பலரும் யோசிப்பார்கள், இந்த ஒலி ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்று. இது இயற்கையிலிருந்து வருகிறது. ஆகவே இயற்கை, இந்த பிரபஞ்சம், விண்மீன், ஆகாயம் இவை எல்லாம் ஒன்றே. இவைதான் நமக்கு உயிரளிக்கின்றன, நம்மிடம் செயல்களை செய்விக்கின்றன. தியானத்தின் நிலைக்கு நீங்கள் வந்ததும் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து ராம் நாராயண் ராம் என்ற நாமத்தை ஜபிக்கத் தொடங்குங்கள். கவனத்தை அதிலேயே வையுங்கள். இந்த நாமத்தின் சிறப்பு என்னவென்றால், நீங்கள் அதை ஆரம்பிக்கும் போது கவனமுடன் ஜபிக்க வேண்டும். ஆனால் சில நேரத்திற்கு பிறகு அது உங்கள் மூச்சோட்டத்துடன் ஒன்றிவிடுகிறது. ராம் நாராயண் ராம் என்ற ஒலி நம் உள்ளே இருக்கும் சிந்தனை மற்றும் விழிப்புணர்வு. இந்த ஒலி அனைவருக்கும், அனைத்து பொருட்களுக்கும், அனைத்து அதிகாரங்களுக்கும் உரியது. இது நாம் அழைக்கும் போதெல்லாம் பேசும், பதிலளிக்கும். இது ஒரு அழகு மிக்க ஒலியே. இது நம்மை நன்கு அறிந்து நம்மிடம் வந்து சேரும். இது நம்முடைய செயல்களை முழுமையாக்குகிறது. நாமே யோசிக்கிறோம், தீர்மானிக்கிறோம், கோட்பாடுகளை ஏற்கிறோம். ஆனால் செயல் செய்வதற்கு தூண்டுவது ராம் நாராயண் ராம் தாம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே யோசனைக்குமே அடிப்படையாக இருப்பது ராம் நாராயண் ராம் தாம். இது ஒவ்வொரு துகளிலும் இடத்திலும் நிறைந்துள்ளது. இது தவிர இந்த உலகத்தில் வேறொன்றுமில்லை. இங்கு ஒரே ஒரு தர்மம் இருக்க வேண்டும். அது ஜீவ தர்மம் ஆகும். பூமியில் உள்ள மற்ற அனைத்து மதங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்டவை. அவை இறுதிச் சத்தியமல்ல. நம்மால் இயற்கையின் விதிகளை ஏற்க வேண்டும். அதுவே எல்லாமாகும். நாம் அனைவரும் இன்று வழி தவறியுள்ளோம். நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்ல வேண்டும், வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பவை எல்லாம் மறைந்துவிட்டன. இன்று நம்மை பற்றியே நாம் கவனம் செலுத்த முடியாமல் போயிருக்கிறோம். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நிச்சயிக்க முடியவில்லை. ஆகவே எல்லா பயனற்ற விஷயங்களையும் விட்டுவிட்டு உங்களின் உள்ள குரலை கேளுங்கள், தியானியுங்கள். நம்முடைய மகாகுருவால் வழங்கப்பட்ட பீஜ மந்திரம் ராம் நாராயண் ராம் அனைவருக்கும் உயிர் அளிக்கிறது. நாம் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போதெல்லாம் நம்முள் உள்ள சிந்தனையையும் விழிப்புணர்வையும் தூண்டுகிறது. இந்த மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள். அதிசயங்களை காண்பீர்கள். உங்கள் மனதை கண்ணியுங்கள், ஆற்றலை பெறுங்கள். ராம் நாராயண் ராம் உங்கள் உள்ளேயே இருக்கிறார். அவர் பெயரை நினைவு படுத்திக் கொண்டே இருங்கள். ராம் நாராயண் ராம்.